7 நாள் 7 எமிரேட்ஸ் சேலஞ்சில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3வது நாடான அஜ்மனை தாங்க சுற்றி பார்க்க போகிறோம். இந்த அஜ்மனை பற்றி இன்ட்ரோ கொடுத்துடலாங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். யூஏஇயோட ஸ்மாலஸ்ட் கண்ட்ரியான அஜ்மனுக்கு தாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். அஜ்மனுக்கு மாடி பஸ்ஸில் போக போகிறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. எப்படி இருக்குங்க கொடையில? கொடை எடுத்துட்டேங்க, இன்னைக்கு கொஞ்சம் விவரமா எடுத்துட்டேன். ஏன்னா நேற்று பண்ண தப்பு இன்னைக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்க. பீஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது, பெரிய லெக் பீஸாக இருக்கு. இவரு நம்ம ஊருக்காரர் தான். பிரதர் பேரு ரமேஷ். சூப்பராக இருந்துச்சுங்க பிரியாணி, செம டேஸ்ட்டுங்க. அப்படியே அந்த இடத்த பார்த்தீங்கன்னா திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டு பின்னாடி பார்த்த மாதிரியே இருக்குங்க. எனக்கு அப்படிதான் இருக்கு, அந்த ஃபீல் தான் இருக்கு. ஏலம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஏலம் எடுத்துடலாங்களா? வந்து விட்டோம்ங்க. அஜ்மன்ல இருக்கிற கோர்னிச் பீச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டருக்கு இந்த இது வந்து பண்ணியிருக்காங்க. பஸ் ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. காலையில் ஆரம்பித்த பயணம் அதே இடத்துல வந்து முடிக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனியன் பஸ் ஸ்டேஷன் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க. நாங்கள் போயிட்டு என்னன்னு சொல்கிறேன். ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? துபாயில இருந்துங்க. இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை. இன்னைக்கு வந்து எமிரேட்ஸை சுற்றி பார்க்க கிளம்பிட்டேன். 7 நாள் 7 எமிரேட்ஸ் சேலஞ்சில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3வது நாடான அஜ்மனை தாங்க சுற்றி பார்க்க போகிறோம். சனிக்கிழமை புஜாரா போயிட்டு வந்தோம்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. நைட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு நம்ம வெயிலில் சுற்றுனதுனால. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டேங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, திங்கக்கிழமை இங்கே வந்து இஸ்லாமிக் நியூ இயர். இன்னைக்கு ஜூன் 15 இஸ்லாமிக் நியூ இயருங்கிறதுனால லீவு. சரி, அதனால ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ கவர் பண்ணிக்கலாம், திங்கக்கிழமை கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை வந்து ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வழக்கம் போல் எமிரேட்ஸ் டவர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம் பக்கத்தில். உள்ளே போயிட்டுங்க எப்படி அஜ்மன் போக போகிறோங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சுங்க. இன்றைக்கும் இன்ஃபர்மேஷன் சென்டர்லேயே கேட்டாச்சு அஜ்மன் எப்படி போகணும்னு சொல்லிட்டு. அஜ்மனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எட்டிசலாட் போனோம்ல, எட்டிசலாட் போக தேவையில்லை. அதுக்கு முன்னாடி நம்ம யூனியனில் வந்து இறங்கி மாறினோம்ல பார்த்தீங்களா, அல் புஜாரா போகும்போது அதுக்கு பதிலாக அந்த ஸ்டேஷனில் வந்து இறங்கினா போதுங்க. யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன் இறங்கிட்டு அங்கேருந்து வெளியே போனாலே பஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம இப்போ ட்ரெயின் வந்துடும், ட்ரெயின் ஏறிட்டுங்க யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு நான் பேசுகிறேங்க. இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:35ங்க. யூனியன் ஸ்டேஷன் போகிறதுக்கு வந்து மெட்ரோ வந்துட்டு இருக்குங்க. நம்ம ரூம் எங்கே இருக்குது தெரியுங்களா? நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா இந்த இடது பக்கம் இந்த 3வது பில்டிங் தான் நம்ம ஹோட்டலுங்க, நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல். இங்கேருந்து தான் நான் சொன்ன பக்கம்னு சொல்லிட்டு அவ்வளோ பக்கத்தில் தான் இருக்குது இந்த மெட்ரோ ஸ்டேஷன். பாருங்க, ட்ரெயின் வந்துருச்சு, நம்ம போய் ஏறலாம் வாங்க. சரிங்களா? யூனியன் மெட்ரோ ஸ்டேஷனில் போய் இறங்கணுங்க. போய் ஏறிடலாங்களா? வாங்க போகலாம். இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குது. கூட்டம் கம்மியாக தான் இருக்கு. வந்தாச்சுங்க. ஒரு 20 நிமிஷம் ட்ராவலு. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆச்சுங்க. யூனியன் ஸ்டேஷன் வந்தாச்சு. யூனியன் ஸ்டேஷன்லேருந்து இப்போ வெளியே போயிட்டுங்க நம்ம பஸ் ஸ்டேஷன் பார்க்கலாம். நம்ம வழக்கம் போல் எட்டிசலாட்டில் பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வெளியே எக்ஸிட் பாயிண்ட் ஆகிட்டுங்க. எவ்வளோ கட்டாயிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்கிறேன் நான். எக்ஸிட் பாயிண்ட் இந்த பக்கம் தான் இருக்குது, போகலாங்க. நம்ம வந்த ட்ரெயினுங்க கிளம்பிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தான் நிற்கிது. எக்ஸிட் 1ல் தான் வெளியே போகணுங்களாமா. இப்போ வந்து வெளியே வந்தாச்சுங்க. மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வெளியே போயிட்டுருக்கேன். இங்கே வந்து 5 திரம்ஸ் கட்டாச்சுங்க. நம்ம எட்டிசலாட் வரைக்கும் போனாலும் 5 திரம்ஸ் தான். இந்த ஒரு 20 நிமிஷம் பயணத்துக்கும் 5 திரம்ஸ் தான் கட்டாகுதுங்க. ஸோ இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் பொறுத்த வரைக்கும் சார்ஜ் வந்து பரவாயில்ல. ஆனால் பஸ்ஸில் தாங்க ரொம்ப கூடவாக இழுக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக இழுத்துட்ருக்கு. நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். நம்ம வந்தோம்ல, இந்த அல் புஜாரா போயிட்டு வந்ததுக்கு ரொம்ப காசு, ஒரு 20 திரம்ஸ் எச்சா கொடுத்துட்டாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன் நான் போயிட்டு. சரிங்களா? பஸ் ஏறிட்டு சொல்கிறேன். மெட்ரோ ஸ்டேஷன் வெளியிட்டு வந்ததுமே இருக்குங்க. இங்கே தான் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது.
அப்படியே இங்கே ஒட்டின மாதிரியே அஜ்மன் ஸ்டேஷனுங்க. எல்லா பஸ்ஸும் எங்கேயும் போகுது, எல்லா இடத்துக்கும் போகுது. இங்கே டபுள் டக்கர் பஸ் இருக்குங்க. நான் வேற இடத்துல எங்கேயுமே பார்க்கல டபுள் டக்கரு. நம்ம போயிட்டு மேலே ஏறி போகிறதுக்கு வேற சார்ஜா எப்படின்னு சொல்லி கேட்போம். ஏறிக்கலாங்க வாங்க. சார்ஜ் கேட்டுங்க போய்க்கலாம். மேலே ஏறுறதுக்கு இதுக்கு எப்படின்னு தெரியல. வாங்க போவோம், ஏறி பார்த்துருவோம். அஜ்மன் எல்லாம் 2-3 பஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. என்னன்னு தெரியல, எதுக்கு ஏதாவது சார்ஜ் ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆகுமான்னு தெரியலைங்க. E400 கேட்டு பார்ப்போம் வாங்க. கேட்டுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு ஒரே சார்ஜ் தானா, அதனால நம்ம போய் மேலே போய் உட்காந்துக்கலாம். முதல் முறையாக ஏறுறங்க டபுள் டக்கர் பஸ்ஸில். மேலே போயிட்டு உட்காந்துக்கலாங்க. இங்கே கூட்டம் கம்மியாக இருக்கு. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. மேலே உட்கார்ற நம்ம இப்போ. ஆனால் இது வந்து துபாயில் வந்து இந்த நிறைய பாலங்களெல்லாம் வர்றதுனால இந்த ஃபெசிலிட்டி இல்லை. அஜ்மன் போகிறது கொஞ்சம் அவுட் சைடில் போகிறதுனால இந்த மாதிரி மாடி பஸ் விட்டுருக்காங்க. நம்ம இந்த படத்துலலாம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி மாடி பஸ்ஸு. முதல் முறையாக வாழ்க்கையில் ஏறி இருக்கேங்க. அஜ்மனுக்கு மாடி பஸ்ஸில் போக போகிறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அல் புஜாரிலேருந்து வரும்போது என்னாச்சுன்னா, நான் வந்து ஷார்ஜா வரைக்கும் தான் பஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க. அந்த ஷார்ஜாவுக்கு பார்த்தீங்கன்னா 30 திரஹம் ஸ்பெண்ட் பண்ணேங்க. அதுக்கப்புறம் அது கூட பரவாயில்ல, 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணேங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஷார்ஜாலேருந்து துபாய்க்கு வரக்கு ஒரு 20-25 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்கு 20 திரஹம் ஸ்பெண்ட் பண்ணேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் 20 திரஹம்ஸ் எச்சாவே போயிடுச்சுங்க. ஸோ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சார்ஜு. நம்ம பக்கத்தில் இறங்கினாலும் சரி, தூரமாக இறங்கினாலும் சரி, ஒரே சார்ஜ் தான் போகிற மாதிரி தெரியுது. இதே ரொம்ப லாங் போகிறதா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, கட்டுப்படி ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ இங்கே வந்து பஸ் சார்ஜ் ரொம்ப கூடவே இருக்குங்க. எனக்கு ஃபீல் ஆகுது. அதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். சரி வாங்க, அஜ்மன் பயணத்தை தொடருவோம். நம்ம பஸ் எடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சீட் இருந்ததுங்க. ஃப்ரண்ட்டு சீட்டில் வந்து சீட் கிடச்சிது. அதனால் அங்கேயே வந்து உட்காந்துட்டேங்க. நம்ம பின்னாடி இருந்தால் வியூ வந்து நார்மலாக தான் இருக்கும், நார்மலான பஸ்ஸில் வர்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பி காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கேன். நம்ம ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து காட்டுறேங்க. பாருங்கள், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அஜ்மனுக்கு போக போகிறோம் ஃப்ரண்ட்டில் உட்காந்து மாடி பஸ்ஸில். வைஸ் சிட்டி கேம் விளையாடி இருந்தால் தெரிஞ்சிருக்குங்க. வைஸ் சிட்டி கேமில் பஸ் ஓட்டின மாதிரியே இருக்குங்க. இப்போ நம்ம வந்து உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறதுனால அப்படியே அந்த வியூ வந்து ஃபுல்லாக கவர் ஆகுதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அன்எக்ஸ்பெக்டடுங்க. அஜ்மன் ட்ரிப்பில் தான் இந்த இதை வந்து அனுபவிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹைட்டாகவும் இருக்குங்க இந்த பஸ்ஸு. அஜ்மன் பஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இந்த மாடி பஸ் ட்ராவல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு அழுங்கல் குழுங்களுமே தெரியலைங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு. பாருங்க, பக்கத்தில் தான் இருக்குது பஸ் ஸ்டேஷன். இங்கே பாருங்களேன், பக்கத்தில் வந்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, அஜ்மன் போகும்போது மாடி பஸ்ஸில் போவேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மாடி பஸ்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? வாங்க இப்போ கீழே இறங்குவோம் நம்ம. போலாங்களா? இறங்கியாச்சு, பஸ் ஸ்டாப் வந்தாச்சுங்க. இப்போ இறங்க போகிறேன். இறங்கி போயிட்டு டேப் பண்ணிட்டு போயிடலாங்க. மாடி மேலே இருந்து கீழே இறங்குறோம். டேப் பண்ணலாம், பரவாயில்லைங்க. 15 திரம்ஸ் தான் கட் ஆயிருக்கு. யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இங்கே வரது 15 திரம்ஸ் கட் ஆயிருக்குங்க. ரொம்ப பரவாயில்ல. நான் அடுத்தது நம்ம அஜ்மன் பயணத்தை தொடருங்களாங்களா? சூப்பர், ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அஜ்மனை பற்றி இன்ட்ரோ கொடுத்துடலாங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். யூஏஇலேயே மிகச்சிறிய கண்ட்ரி அஜ்மன்ங்க. நான் பார்த்த 3 எமிரேட்ஸ்லேயே ரொம்ப அழகா இருந்தது இந்த அஜ்மன் கண்ட்ரி தான் சொல்லுவேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா துபாயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வாழ்ந்தீங்கன்னா அஜ்மனில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வாழலாம். ஸோ அந்த அளவுக்கு பழமையான ஆத்தென்டிக்கான அஜ்மன் பிளேஸுங்க இது. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமை மாறாமல் ஆத்தென்டிக்காக எல்லா பிளேஸஸையும் பாதுகாத்து வச்சுருக்காங்க. அதுதான் இந்த அஜ்மனோட சிறப்பு. அஜ்மனில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் ரொம்ப, நம்ம புஜாராவில் பார்த்தோம்னா அந்த மாதிரி தாங்க, மக்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க, சாஃப்ட் நேச்சுராக இருக்காங்க. நான் வந்து இப்போ வந்து அஜ்மனோட பயணத்தை தொடரலாம். இங்கேயும் அதே வெயில் தாங்க, அதே கொடூரமான வெயில் தான். இன்னைக்கு வந்து கொடை எடுத்துட்டு வந்துட்டேன் மறக்காம. ஸோ வந்து நம்ம பயணத்தை தொடரலாங்க. ஒவ்வொரு இடமா பார்த்து கேட்டுட்டு போயிட்டு இந்த அஜ்மன் எமிரேட்ஸோட இதை வந்து பார்க்கலாங்க. சரிங்களா? வாங்க போகலாம்.
அஜ்மன்ல முதல் இடமா பாத்துடலாங்க. அஜ்மன்ல மியூசியம் இருக்குங்களாமா பக்கத்துல. வந்து இங்கிருந்து ஒரு 350 மீட்டர் காட்டுது கூகுள்ல. நம்ம அதை ஃபர்ஸ்ட் போயிட்டு பார்த்துட்டுங்க, அதுக்கப்புறம் வேற என்ன அடுத்த பிளேஸ் அங்கிருந்து என்ன பக்கம் இருக்குன்னு சொல்லி பாக்கலாங்க. எப்படி இருக்குங்க கொடையில? கொடை எடுத்துட்டேங்க, இன்னைக்கு கொஞ்சம் விவரமா எடுத்துட்டேன். ஏன்னா நேத்து பண்ண தப்பு இன்னைக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்க. ரொம்ப வெயிலுங்க. இப்பவே 40 டிகிரி. டைம் கரெக்டா 10 மணிங்க. 10 மணிக்கு இறங்கியாச்சுங்க. நம்ம 9 மணிக்கு கிளம்பணும் யூனியன் பஸ் ஸ்டேஷன்ல. 10 மணிக்கு இப்போ இறங்கியாச்சுங்க. இப்போ போயிட்டுங்க, இப்போ மியூசியத்தை போயிட்டு நம்ம பேசலாம் சரிங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு வந்துட்டாங்க. 350 மீட்டர் தான் சொன்னாங்க. ஆனா ரொம்ப தூரம் நடந்த மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல வந்துட்டேன். பின்னாடி தாங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஆனா ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கேன். அந்த லாஸ்ட்ல நம்ம இறங்குனது அங்கிருந்து நடந்து வந்திருக்கேங்க. இங்க முன்னாடி தான் இருக்கு ஹெரிட்டேஜ் அஜ்மன் மியூசியம், கவர்மெண்டோடது. நம்ம போயிட்டுங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுங்க. என்ட்ரன்ஸ் நம்ம வந்து பின்னாடி பக்கம் இருக்கேன். முன்னாடி பக்கம் போயிட்டுங்க பார்த்துடலாம். எல்லாமே க்ளோஸில் இருக்குது. இன்னைக்கு இஸ்லாமிக் நியூ இயருங்க. இன்னைக்கு ஓப்பனில் இருக்குமான்னு க்ளோஸில் இருக்குமான்னு தெரியல. வாங்க போயிட்டு பார்த்துருவோம். கிரேட் வீக்கெண்ட்ஸ்னா கொக்கா இடத்த கண்டுபிடிச்சிட்டங்க. 350 மீட்டர் தான். ஆனா உள்ள சந்து மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்குள்ளதான் வந்தேன். இதோ பாருங்களேன், ஹெரிட்டேஜ் மியூசியம். இந்த பிளேஸ் தாங்க நான் நடந்தே வந்திருக்கேன் இது வரைக்கும் நான் பார்த்ததுலையே. ஏன்னா இந்த நம்ம போன எல்லா பிளேஸுமே ரொம்ப ரொம்ப தூரமா தான் இருந்துச்சு. இது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பக்கமா இருந்துச்சுங்க. வாங்க அஜ்மன் மியூசியத்துல போயிட்டுங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து காட்டுச்சுங்க. ஆனால் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரும்போது நம்ம இந்த பக்கம் இருந்து வந்தாங்க. இந்த ஒரு சந்து மாதிரி இருக்குது, அந்த வழி தான் காட்டுச்சு. அதுல ஷார்ட்கட் மாதிரி காட்டியிருக்குங்க. அது வழியா அப்படியே உள்ள வந்தாச்சுங்க. என்ட்ரி ஃப்ரீயா என்ன டிக்கெட்டான்னு தெரியலைங்க. நம்ம போயிட்டுங்க என்னன்னு விசாரிச்சுட்டு அப்புறம் நம்ம தொடரலாம். ஓகேங்களா? யாருமே இல்லைங்க டூரிஸ்ட். இந்த சம்மர்னால யாருமே வர்றதில்லை போல. நம்ம தான் சுத்திட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும். வாங்க போவோம். அப்படியே போய் சுற்றி பார்க்குறதானா இல்லை எப்படின்னு தெரியலீங்களே. யாருமே காணோம். செக்யூரிட்டி கிட்ட பேசியாச்சுங்க. என்ன நேஷனாலிட்டி கேட்டாரு. இந்தியான்னு சொன்ன அவ்வளோதாங்க, வேற எதுவுமே இல்லைங்க. டிக்கெட் ஃப்ரீ தான். அதனால இந்த இடத்தையும் அஜ்மனை நீங்க இலவசமா சுற்றி பார்த்துடலாம். வாங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாம். வெயில் தாங்க பட்டையை கிளப்புது. அங்கே எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. வாங்க எங்கேருந்து ஆரம்பிப்போம். நான் அதுமாரி ஃபேஸை காட்டல, முன்னாடி ஃப்ரண்ட்டை காட்டுறேங்க சரிங்களா? வாங்க தொடரலாம். முதல் வந்ததுமே ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க, இந்த தங்க நகையெல்லாம் வைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது ஏற போகிறோம். படிக்கட்டு ஏறலாங்க. படிக்கட்டு ஏறினா நம்ம அந்த கேரளா ஸ்டைல் மாதிரியே இருக்குது வீடெல்லாம், அந்த கட்டிக்கிறது. இந்த பாருங்க, ஒருத்தர் துப்பாக்கி வச்சுட்டு இருக்கிறாரு. வாவ், பாருங்களேன் உள்ள பாருங்க, கன்னே இருக்குங்க. கன் ஷாப்பே இருக்குது இங்கே தான். அடா 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 அடா. இங்கே பாருங்க, அந்த காலத்தில் யூஸ் பண்ண துப்பாக்கிகள் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண வாள்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குங்க இடம். இங்கே உள்ளே வந்ததுமே குளிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த இடம் ஃபர்ஸ்ட் ஃபோர்ட்டா இருந்திருக்குங்க. இந்த ஃபோர்ட்டை இப்போ இந்த மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஃபோர்ட்டை மியூசியமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதை தான் இந்த இடத்துல போட்டிருக்கு. நான் வர்றதுக்கு முன்னாடி படித்தேன் மியூசியத்தில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. இதுதாங்க போட்டிருந்தது. நம்ம அந்த கேரளா வீடு மாதிரி டெரஸ் போட்டிருக்காங்க. கேரளா வீட்டில் பார்ப்போம்ல அந்த மாதிரி டெரஸ் இருக்குது. வாங்க அடுத்தது தொடரலாம். குனிஞ்சு தாங்க போக வேண்டியதாக இருக்குது. இந்த நிலவெல்லாம் குனிஞ்சு போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. நல்லா குனிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. நம்ம இதில் தான் ஏறி வந்தோம். அடுத்த ரூம் பார்க்கலாங்க. இவர் ஹைனஸ் ஷேக் ஹமீத் பின் ரஷீத். அங்கே பாருங்களேன், நான் யாரோ ஒரு ஃபேமிலியாக இருக்காங்கன்னு நினச்சிட்டேங்க, பயந்துட்டேன் நான். ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரிங்க. நம்ம பெங்களூரில் ரங்கோலி கார்டன் பார்ப்போம்ல, ரங்கோலி கார்டனில் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹாய், மிரர் வச்சுருக்காங்க, பார்த்தாச்சு வாங்க. நான் உண்மையாகவே ஒரு ஆரோ உட்காந்துருக்காங்க, எக்ஸ்கியூஸ் மீன்னு கேட்கலான் இருந்தேங்க. உள்ள சூப்பராக இருக்குது. அங்கே அடா அடா அடா. அடுத்தது பாருங்க, இனிமேல் பயப்பட மாட்டேங்க. ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஸ்டாச்சுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இன்னும் பயப்பட மாட்டேன். பாருங்க, எக்ஸ்கியூஸ் மீ, நல்லா இருக்கீங்களா? அஜ்மனுக்கு வந்திருக்கீங்க சுற்றி பார்க்கறக்கு, ஏதோ பேசுவீங்களா? பாருங்களேன், அப்படியே ஒரு அவங்களோட பாரம்பரியத்தை காட்டுறதுக்காக வச்சிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த உருவத்தை பார்த்தாதாங்க பயமா இருக்கு.
இந்த ரொட்டி சுடுறத வந்து காட்டியிருக்காங்க. சூப்பரா ரொட்டி ப்ரிப்பேர் பண்றாங்க. இந்த ஊர் ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. அழகா இருக்கு. மியூசியத்தில் ஒரு பகுதியை பார்த்தாச்சுங்க. நம்ம இங்கே அவ்வளோதாங்க, இந்த இதை கவர் பண்ணியாச்சு. வாங்க கீழே போய் பார்க்கலாம். அது வந்து இவங்களோட இதை பற்றி போட்டிருக்காங்க. நாங்களும் ஜியாகிரபியில் பார்ட் ஆஃப் த ஒரு நேஷ்னாலிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கேட்கலா, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கீழே போயிட்டு போய் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. அடுத்த பகுதிக்கு வந்திருக்காங்க. அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்க உபயோகித்த மண்பானைகள், மண்பாண்டங்கள் அதெல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அவங்களோட எல்லா உபகரணத்தையும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த பற்ற வைப்போம்ல, அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கான மருந்தும் அந்த குச்சி எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு தான் பற்ற வச்சுருக்காங்க. டூல்ஸ், அப்புறம் அவங்க உபயோகித்த புத்தகங்கள் எல்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், அவங்க அந்த காலத்தில் உபயோகித்த எழுதி படித்த புத்தகங்கள் எல்லாமே அரபிக்கில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களா. கிரேட்டுங்க, ரொம்ப கிரேட். அடுத்த பகுதிக்கு போகலாங்களா. எல்லாமே 1820 சென்ட்ரல் மெரிடைம் டெரிட்டரி அப்படின்னு போட்டிருக்குங்க. இது ஏதோ ஒரு பத்திரம் மாதிரி தெரியுது. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க என்னன்னு சொல்லிட்டு. வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். இங்கே பாருங்களேன், இந்த முதுமக்கள் பயன்படுத்திய தாலின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம்ல, அந்த இது இருக்கு. அப்புறம் பாருங்க, இங்கே வந்து அந்த பெண்கள் எல்லாம் அணிஞ்சிருந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க. மோதிரம் மாதிரி தெரியுது பார்த்தா, கல்லுலேயே பண்ணியிருப்பாங்க போல. இது வந்து பாசி, இதுவும் இங்கே கடலில் கிடைக்கிற மணிகளை வச்சு பண்ணியிருப்பாங்க போல. சூப்பராக இருக்குங்க. நம்ம பார்த்தோம்ல ஹஜர், புஜாரால பார்த்தோம்ல ஹஜர் மலைப்பகுதி, அதோட தொடர்ச்சி தான், அதோட இதுதான் போட்டிருக்காங்க. இந்த பாருங்களேன், எவ்வளோ முதுமக்கள் தாலி பயன்படுத்துறதெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாவ், நம்ம பக்கத்தில் போனால் கிராஃபிக்ஸ் ஆகுதுங்க, அப்படியே நெருப்பு வர மாதிரி. த கிளே வாஸ் பேக்டு வெரி ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுட வச்ச மண்பானைன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அப்படியே அது கிராஃபிக்ஸில் இதாகிடுச்சுங்க. அப்படியே முன்னாடி ஸ்க்ரீன் இருக்குது, ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகுது ஃபயர் ஆகிற மாதிரி. நம்ம பக்கத்தில் போய் நின்னா சூப்பராக இருக்குது. வாங்க வெளியே போயிடலாம், அடுத்த பகுதிக்கு போகலாம். எங்கே போனாலும் நான் மட்டும்தாங்க இருக்கிறேன், எந்த டூரிஸ்ட்டுமே காணும். வாங்க, இங்கே நிறைய என்னமோ இருக்குது, மோதிரங்கள் எல்லாம் இருக்குங்க. வா, இங்கே பாருங்க, அந்த பயன்படுத்தின கற்கள் எல்லாம் இருக்குங்க. இந்த பகுதியிலேயே கிடச்சி உருவாக்கின கல்லாட்டு இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இதை வச்சு தான் வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் சைட், அங்கேருந்து எடுக்கப்பட்டதுங்களாமா. அந்த இடத்த பண்ணி ஆர்கியாலஜிக்கலாக மாற்றிருக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். இந்த கார் என்ன ஞாபகம் இருக்குங்களா? இந்த ராம்டன் படத்துல இந்த மாதிரி கார் தான் ஒன்று வச்சிருப்பாரு அந்த வில்லன். அந்த கார் மாதிரியே இருக்குங்க. இந்த மலைப்பகுதியில எல்லாம் ஓட்டக்கூடிய கார் இது. லேண்ட் ரோவரோடதுங்க. லேண்ட் ரோவரோட காரு 1960 மாடலு, சீரீஸ் 3, ரெப்ளிகா ஆஃப் வெஹிக்கிள் ஓன்டு பை த லேட் ஷேக் ரஷீதுங்க. இந்த ராஜா பயன்படுத்தின காருங்க இது. சூப்பராக இருக்கு. அப்போ இருந்தே லெஃப்ட் டிரைவ் தாங்க, லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் தான் வச்சிருக்காங்க. இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா பீரங்கி இருக்குது, சுற்றமாட்டு இருக்குது, நம்மளை பார்த்தா குறி பார்த்து இருக்கு. ஓகேங்களா, வாங்க அடுத்தது பார்ப்போம். கொடை, கேப்பு இதெல்லாம் இல்லைன்னா இங்கே எக்ஸ்ப்ளோரே பண்ண முடியாதுங்க, அவ்வளோ சூடு. அங்கே உள்ளே போவோம், இங்கேயும் அதே தான் இருக்குது. கொடையை மடக்கிக்கலாங்க. இந்த படத்தில் வரவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும்ல, நீங்களே சொல்லுங்கள் யாருன்ட்டு. இங்கே பாருங்க, ஒரு தியேட்டரே ஓடுது, சூப்பராக இருக்குது. இந்த அஜ்மன், துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எல்லாம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஓடிட்டு இருக்குங்க. பாருங்களேன், சூப்பராக இருக்காது, கிரேட்டுங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அஜ்மனில், இலவசமான எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. இங்கே பாருங்கள், இந்த இது எதுக்கு குதிரைக்கெல்லாம் பயன்படுத்தின இதான்னு தெரியல, அந்த மாதிரி தான் தெரியுது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்க்ரீன் ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து ப்ரொஜெக்டர் ஆகிற மாதிரி நம்ம இங்கேருந்து பார்த்தாலும் அந்த இதை பார்க்கலாம். வியூ வந்து அப்படியே 360 கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பருங்க. அடுத்தது போகலாங்களா, வாங்க.
இங்க பாருங்க, இந்த ஏதோ பொருள் வச்சிருக்காங்க. இந்த பாலைவனத்துல எல்லாம் தண்ணி எல்லாம் குடிப்போம்ல, அந்த இது வச்சுக்கிறதுக்கு கொண்டு போறதுக்கான தண்ணி குடிக்கிறது, பாலைவனத்துல ரொம்ப தூரம் பயணம் பண்ணும்போது வச்சுக்கிறாங்க, தண்ணி குடிக்கிறதெல்லாம் இருக்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா டு நாட் டச்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. கன் இருக்குங்க. அப்புறம் இந்த ஜக்கு மாதிரி இருக்கு நம்ம குடிக்கிறதுக்கு. இங்கேயே அடுப்பு பத்த வச்சு பாலைவனத்துல சமைச்சு சாப்பிடுவாங்க போல, வேட்டையாடிட்டு. அந்த பர்பஸ்க்காக தான் இங்க வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பர். போலாங்களா வெளியே? அடுத்தது இங்க ஒன்று என்ட்ரன்ஸ் இருக்கு. இதுவும் மேலே வரைக்கும் இருக்குங்க. மேலே போறதுனாவே பயமா இருக்கு. வாங்க போய் பார்த்துருவோம். எல்லா இடத்துலயும் ஒருத்தரே போடுறக்காக அங்க பாருங்க ஒருத்தர் போலீஸ் நிக்கிறாரு. ஓ மை காட், பயந்துட்டங்க இருக்குன்னு. ஓ, இந்த டெக்னாலஜி வளர்ந்தக்கப்புறம் அந்த மிஷின் எல்லாம் கண்டுபிடிச்சக்கப்புறம் யூஸ் பண்ணதுங்க. இந்த டிரான்ஸ்மிஷன் போட்டிருக்குங்க. மோட்ரோலாவோடது. அப்பவே மோட்ரோலாவோட வந்து இந்த ரேடியோன்னு நினைக்கிறேன், கம்யூனிகேஷன் பண்றதுக்காக வாக்கி டாக்கி அந்த கம்பெனில இருந்து வந்திருக்கு. பாருங்க, வாக்கி டாக்கி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த டைம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண புதுசுல. பாருங்க, நம்ம உள்ள போகும்போது லைட் ஆன் ஆயிடுதுங்க. ஐயோ சார், வர்றேங்க சார். இங்க பாருங்க, ஓ மை காட், சூப்பரா இருக்குங்க. ஒரு சேக் ஏர்லி டைம் கோட்ஸுங்க இது. சாரி, தப்பா சொல்லிட்டேன். கோர்ட்டுங்க இது. கோர்ட்ல வந்து வாதாடுறது அந்த இதெல்லாமே அப்படியே தெளிவாக்க போட்டிருக்காங்க. உருவம் வந்து எப்படி இருப்பாங்கன்ட்டு. ஜட்ஜு, கீழே இருக்கிறவங்க பிராது கொடுத்தவங்க, காவலர் பார்த்தீங்களா ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாமே அமைச்சர் மாதிரி இருக்காங்க. ரொம்ப சூப்பருங்க. அடுத்தது பார்க்க போலாங்க. இங்க என்ன போட்டிருக்குன்னாங்க, ட்ரேசிங். அந்த காலத்துல வந்து இவங்க வந்து இந்த தடமறிதல் ட்ரேசிங் பண்ணுவாங்கல்ல, கிரிமினல் வந்து தப்பிச்சு போயிட்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த அந்த இதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருந்திருக்காங்க. அதை தான் இதில் போட்டிருக்காங்க, ட்ரேசிங்னு சொல்லிட்டு. கிரிமினல் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தீங்கன்னா அந்த கைதிகளுக்கு போடுற கைவிலங்குகள். அப்போ இங்க பாருங்க, அந்த தடிங்க, லட்டி, இந்த கைத்துப்பாக்கி எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், எல்லா மாடல்ஸ் இருக்கு அந்த காலத்துல அந்த மாடல்ஸ். அப்புறம் கைத்தடி இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அந்த இடுப்பு பக்கத்துல வச்சிருப்பாங்களே போலீஸ், அந்த இது கைத்தடி. இதெல்லாமே கண்ணிவெடி மாதிரி இருக்கு, லேண்ட் மைன் மாதிரி இருக்கு. இது கையெறி குண்டு. அது இதெல்லாமே லான்ச்சர் மாதிரி இருக்கு, ராக்கெட் லான்ச்சர் மாதிரி. அப்புறம் பாருங்க, கைதிகள் எல்லாம் கட்டி வைக்கிறதுக்கு இந்த லாக்கப் போட்டு வைக்கிற விலங்குகள். இதெல்லாம் இது கொஞ்சம் லேட்டஸ்டா வந்திருக்குங்க. கொஞ்சம் இந்த கோட்டிங் எல்லாம் இதாக இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் இது என்னன்னு தெரியல, இதெல்லாம் நம்பர் பிளேட்டுங்க. கைதிகளுக்கு கொடுக்குற நம்பர் பிளேட்டா இல்லை இதோட நம்பர் பிளேட்டான்னு தெரியல. இதெல்லாம் டாக்ஸி நம்பர் பிளேட்டுங்க, டாக்ஸியோட நம்பர் பிளேட்டுங்க. அந்த காலத்துல போலீஸ் வாகனங்களுக்கு பயன்படுத்தின நம்பர் பிளேட்டுங்க. இது வந்து ஓமன் கண்ட்ரிக்கும் இந்த அஜ்மனுக்கும் ஏதோ எழுதப்பட்ட ஒரு பத்திரங்க. எதுக்காகன்னா பாஸ்போர்ட் காப்பி. அந்த இதை வந்து அங்கீகரிக்கிற வகையில கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி அஜ்மனை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க போல. ஓமனோட பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அஃபீஷியலா வந்து இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த செக்ஷன் வந்துட்டேங்க. இந்த செக்ஷன்ல என்ன இருக்குன்னு தெரியல. செக்ஷன் 1ன்னு மட்டும் போட்டிருக்கு, நெக்ஸ்ட் செக்ஷன் சொல்லி போட்டிருக்கு. நம்ம ஊர் ஸ்கூல் பார்த்த மாதிரியே இருக்குங்க. நம்ம ஸ்கூல் கட்டடமெல்லாம் இப்படிதானே இருக்கும், அந்த மாதிரியே இருக்கு. அங்க உள்ள போய் பார்ப்போம். எல்லாமே க்ளோஸ்ல தான் இருக்குது. அல் முர்ஃபா டவருங்க, ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க் இன் அஜ்மன். இந்த இடம் வந்து வேற எங்கேயோ இருக்கு. இந்த இடத்த வந்து இங்க வந்து ஒரு சின்னதா போட்டு பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல விளையாடப்பட்ட ட்ரெடிஷ்னல் கேமை வந்து உள்ள வச்சிருக்காங்க. அவன் போய் பார்த்துருவான். பாருங்களேன், அங்க பாருங்க, மீன்பிடி தொழில் இருக்கு, மீன்பிடி கேம். இது எல்லாமே கேம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஊர்ல ஆடுற மாதிரி தான். பம்பரமெல்லாம் இருந்திருக்குங்க, இங்க பம்பரமெல்லாம் இருந்திருக்கு. பாருங்க, இது நம்ம ஊர்ல ஆடுவோம்ல, ஏதோ கல்லுன்னு சொல்லுவாங்க,
பண்ணாங்கல்லாம் ஏதோ சொல்லுவாங்க, கரெக்டான வேர்டு தெரியல எனக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வெயின் கலுக் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த நம்ம ஊரில் தூரி, இங்கேயும் ஆடி இருக்காங்க தூரி. அப்புறம் இந்த இது ஆடுவோம்ல, அந்த விளையாட்டுக்களெல்லாம் இருந்திருக்கு. அப்புறம் பாருங்க, இங்கே பாருங்களேன், பயந்துடாதீங்க. ஓ மை காட். இங்கே பாருங்களேன், குழந்தைகள்லாம் காத்தாடி வச்சு விளையாடுறது. அதுக்கப்புறம் இந்த கல்லாட்டம். அதுக்கப்புறம் ஏதோ ஒருத்தர் இது மாதிரி டப்பா மேலே நட்டு இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு விளையாட்டுங்க. அப்புறம் முழுக்க முழுக்க கடல் சார்ந்ததாகவே இருந்திருக்குங்க. கடல் சார்ந்ததுனால அந்த கடல் மண்ணில் தான் விளையாடுற மாதிரி கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி விளையாட்டுகளே விளையாடிருக்காங்க இந்த மக்கள். ரொம்பவுமே சூப்பருங்க. இங்கே பாருங்க, பையன் அவ்வளோ மீன் பிடிச்சிக்கிறான்ட்டு. அந்த காலத்து விளையாடின கேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க, நம்ம ஊரில் கருப்பராயர் மாதிரி இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் தலைவர் வந்து வச்சுருக்காங்க. இதில் குதிரை மேலே உட்காந்துருக்க மாதிரி அவ்வளோ கம்பீரமாக இருக்காரு பாருங்க. அல் கயாலுங்க, நைட் ஆர் அண்ட் ஆர்மடு பர்சன். ஏதோ ஒரு மிலிட்ரியில இருந்திருக்காருங்க. மிலிட்ரியில இருந்தவரை வந்து அவர் மரியாதை செலுத்தும் வகையில் வந்து அவரை வந்து ஒரு சிலையாக வடித்து இங்கே வச்சுருக்காங்க. ரொம்பவுமே சூப்பருங்க. ரொம்ப கம்பீரமாக இருக்குது குதிரையும் அவரும். ஏதோ கம்பளி மாதிரி இருக்குங்க. கதவெல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது. உள்ள சத்தம் கேட்குது. உள்ள என்னன்னு சொல்லி பார்க்கலாம் போயிட்டு. ஓ வாவ். இங்கே பாருங்க, அந்த காலத்தில் வந்து அந்த டென்ட் போட்டு வாழ்ந்துருப்பாங்கல்ல, அந்த இதை வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நல்லா பாலைவனத்தில் வந்து எப்படி சர்வை பண்ணலான்னு சொல்லி காட்டியிருக்காங்க. இவரை பாருங்களேன், அப்படியே தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்களேன், இது என்னன்னு தெரியுதுங்களா? ஃபால்கான், யுனைடெட் அரபோட தேசிய பறவைங்க. அந்த பறவை பாருங்களேன், கண்ணு கூட அப்படியே உயிரோட வச்சிருக்காங்க. அந்த உயிரோட்டமா இருக்கு அந்த பறவையோட கண்கள். இங்க பாருங்க, இந்த வந்து கீப்பிங் பிரிசனர்ஸுங்க. இந்த வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த காலத்துல வந்து கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு கொடுக்காம ஏமாத்துறவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுப்பாங்களாம். காலை வந்து இந்த இதெல்லாம் கட்டிட்டு மேலே வந்து மொட்டை வெயில நிப்பாட்டி வச்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க அவங்க காவலர்கள் எந்த டைம்னு நினைக்கிறாங்களோ அந்த டைம்ல தான் வந்து உள்ள சிறை இதுக்குள்ள கூட்டிட்டு போவாங்களாம் உள்ள. அது வரைக்கும் அந்த வெயில்லயே அவர் வந்து இருக்கணும். அந்த இதை வந்து காட்டுற வகையில இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. காலை வந்து ஒரு காலை வந்து அப்படியே இதுல வச்சிருக்காங்க. இதுல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய கட்டங்கள் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்தையும் கட்டி நிக்க வச்சிருவாங்க வெயில்ல. எவ்வளவு கொடூரமான தண்டனை பாருங்க. இப்ப நம்ம கொஞ்ச நேரம் இந்த வெயிலே இருக்க முடியல. அப்பெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க. யாராவது கடன் வாங்கி கொடுக்காம இருப்பீங்க? அவ்வளவுதாங்க, பார்த்தாச்சு. இந்த திண்ணையெல்லாம் பார்த்தா நான் எனக்கு உடுமலைப்பேட்டையில் இருக்கிற ஒரு வீடு ஞாபகம் தாங்க வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் சார்ஜ் இல்லைங்க. டைம் 11:30 ஆச்சுங்க. நம்ம அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தாச்சு. பார்த்துட்டு என்ன பண்ணேன்னா, இந்த செக்யூரிட்டி ரூம் இருக்கு இல்லைங்க, அங்கே கொடுத்து சார்ஜ் போட கொடுத்துருந்தேன். கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு கொடுத்தாங்க. சார்ஜ் போட்டாச்சுங்க. சார்ஜ் போட்டு இப்போ கிளம்பியாச்சு வெளியே. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீச் இருக்குங்களாமா. பீச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் தளம் இருக்குங்களாமா. அது என்னன்னா நம்ம போயிட்டு பார்க்கலாங்க. என்னன்னு சொல்லி நான் விசாரிச்சுட்டு கூகுளில் பார்த்துட்டு சொல்கிறேங்க என்னன்ட்டு. அவ்வளோதாங்க, அஜ்மன் மியூசியம் பார்த்தாச்சு. அப்படியே நம்ம இந்த இடத்த வந்து விடைபெறுவோம். இன்னும் அடுத்தது எப்போ பார்க்க போறோம்னோ தெரியல. அஜ்மன் மியூசியம் நல்லா இருந்துச்சுங்களா? எல்லாம் பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் கப்பல் கட்டும் தளம் இருக்குங்களாமா. அதாவது உலகத்திலே ரெண்டு இடத்துல தான் இந்த மாதிரி கப்பல் கட்டும் தளம் இருக்குங்களாமா. அதாவது கைகளாலேயே கட்டுற கப்பலுங்க. அது வந்து மீன் பிடிக்கிற பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால மீன்பிடி தொழில் இருக்கிறதுனால அதுக்காக போகக்கூடிய கப்பல் வந்து இங்கே தான் கட்டுவாங்களாம். அது கைகளாலேயே கட்டுற இடம் வந்து இங்கே உலகத்திலே 2 இடத்துல தான் இருக்குங்களாமா. அதில் ஒன்று இந்த அஜ்மன்ல இருக்கிற கடற்கரையோரத்தில் இருக்கிற இடங்களாமா. அது வந்து இங்கே வந்து தோ ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க. தோ ஃபேக்ட்ரி, தோ ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி எல்லாம் வெவ்வேறு நேமில் சொல்கிறாங்க. ஸோ நம்ம பக்கத்தில் யாரை கேட்டாலும் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. நடந்து போகிற தூரம் தாங்களாமா. இப்போ வந்து 11:30 தான் ஆச்சு டைமு.
இங்கேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டுங்க அப்புறம் போகலாம். வேற இன்னும் இல்லைங்க நம்ம அஜ்மன்ல, அவ்வளோதான் இருக்குது. நான் கூகுளில் சர்ச் பண்ண வரைக்கும் இதுதான் பக்கத்தில் இருக்குது. வேணும்னா இன்னும் விசாரிச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் போகலாங்க. இப்போ டைம் மதியானம் லஞ்சுக்கு அப்புறம் போய் பார்க்கலாம். இப்போ வெளியே வந்தாச்சு. இதுதாங்க என்ட்ரன்ஸு. நம்மளை கூகுள் வந்து இப்படி ஷார்ட்கட்டில் கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஆனால் இந்த ஷார்ட்கட்டோட என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். இது மெயின் என்ட்ரன்ஸ். இதுலேருந்து தான் வந்திருக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா வேறு வழியிலேருந்து வந்தோம். கூகுளை நம்மனா சூப்பருங்க. சில சமயத்தில் கை கொடுத்துருது, சில சமயம் கை விட்டுருது. கூகுள் சரிங்களா. கொஞ்ச நேரங்க இங்கே மரமெல்லாம் இருக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டுங்க அதுக்கப்புறம் அந்த கப்பல் கட்டும் தளம், அப்புறம் பக்கத்தில் பீச்சு, அது எல்லாத்தையும் போய் பார்த்துடலாங்க. சரிங்களா. டைம் கரெக்டாக 1:30 மணி ஆச்சுங்க. இவ்வளோ நேரம் சார்ஜ் இந்த எக்ஸ்ப்ரோ கம்ப்யூட்டர்ஸுங்கிற கடையில் தான் போட்டாங்க. இங்கே மொபைல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் விற்கிறாங்க. லேப்டாப்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்குங்க. 8th ஜென்ரேஷன், 10th ஜென்ரேஷன், 11th ஜென்ரேஷன் எல்லாமே ஒரு 15 ரூபாய்க்கு, 15லேருந்து 20 ரூபா ரேஞ்சில் இருக்குங்க. 20,000 நம்ம ஊர் ரேஞ்சில். எல்லாமே புதுசு மாதிரி இருந்தது. நானே வாங்கிடலான்னு நினச்சேன். இருந்து ஒரு தயக்கம் இருந்துச்சு, ஏன் வாங்க வேணும் நம்ம, ஏன்னா 14 days தான் கேரண்டி வாரண்டி இருக்குமா. அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். சரி, நம்ம இருக்க போகிறதே ஒரு 15 நாள் தான். சரி, அதுக்கப்புறம் நம்ம வாங்கி எதுவும் இதாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊர்லேயே போய் வாங்கிக்கலாம். எதாக இருந்தாலும் நம்ம ஊர்லேயே போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பெங்களூர்லேயே போய் வாங்கிக்கலாங்க எதாக இருந்தாலும். ஆனால் நல்லா இருக்குங்க, எல்லாம் புதுசாக இருக்குது. கண்டிஷன் நல்லா இருந்தது பார்க்குறக்கு. நிறைய மாடல்ஸ் எடுத்து காட்டினாங்க. 10th, 8th, 11th எல்லாமே இருக்குங்க. எல்லாமே நல்லா புதுசு மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹேண்டு, ஃபர்ஸ்ட் ஹேண்டும் விற்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ரேட்டு. வந்தீங்கன்னா அஜ்மனில் எக்ஸ்ப்ரோ கம்ப்யூட்டர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இன்னும் டைம் இருக்குது. நம்ம போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க அந்த இது தோயாடுக்கும் ஃபிஷ் மார்க்கெட்டு, கோர்னிச்சி எல்லாமே போய் பார்க்கணும். ஓகேங்களா. டைம் நிறைய இருக்குது. அதனால அப்படியே போய் பார்த்துட்ருக்கேன். இங்கே சார்ஜ் கொடுத்துருந்தேன், இப்போ தான் சார்ஜ் போட்டு முடிச்சேங்க, வாங்கினேன் நான். சரி வாங்க போய் சாப்பிட்றலாம். ஹோட்டலில் சாப்பிட்லான்னு வந்தாங்கன்னா இங்கே பூரா வெஜ்ஜே இல்லைங்க, எல்லாம் நான்வெஜ் தான் இருக்குது. திங்கக்கிழமையாக போச்சு. இருந்தாலும் நம்ம திங்கக்கிழமை பார்த்தோம்னா பட்னி தான் இருக்கணும். அதனாலங்க இங்கே பக்கத்தில் வந்து சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் கடை, ரெஸ்டாரண்ட் இருக்குது. சவர்மா அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் இருக்குது. ஏன்னா இதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லைங்க இங்கே. எல்லாம் மொட்டையாக எல்லாமே இந்த இடம் தான் இருக்குது. எலக்ட்ரிக்கல் கடை அந்த இதுதான் இருக்குது எல்லாமே. சரி, நம்ம போயிட்டுங்க ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம்னா ஒரு 3 மணி ஆகிடுங்க. வெயில் கொஞ்சம் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போனோம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு. பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு பார்த்துங்க, சூப்பராக இருக்குது. உள்ள ஏசியோட நம்ம பேசஞ்சர்ஸ் எல்லாம் போய் அங்கே வெயிட் பண்ணிக்கலாம். போகிறதா இருந்தால் நம்ம ஒரு 4 மணி வரைக்கும் அங்கே போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். சரிங்களா. இப்போ போய் நான் சாப்பிட்டு பேசுகிறேன். சாப்பிட்டுட்டுங்க ரெஸ்டாரண்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறோம்ல, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இவ்வளோதாங்க மெனு இருக்குது. இந்த மெனு தான் இருக்குது. இதில் நம்ம ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே இந்த ஐட்டம் தான் இருக்குது. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இந்த ஐட்டம் வேணால் நமக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குங்க. சவர்மாவில் ஏதாவது ஒன்று 18 திரம்ஸ்லேருந்து இருக்குது, 13 திரம்ஸ் இருக்குது, 18 திரம்ஸ் இருக்குது. இதில் வேணால் கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்று வருங்க. அப்புறம் ஜம்போ மீல், இது 30 திரம்ஸ், இது ஜாஸ்தியாயிருங்க. நம்ம வேணால் போன்லெஸ் மீல் 18 திரம்ஸ் இருக்குது. இது 17 திரம்ஸ். எக்ஸ்ட்ரீம் மீலுங்க 17 திரம்ஸு. கூல் ட்ரிங்க்ஸ் வராது. வேணும்னா இதை ட்ரை பண்ணுவோங்க, போன்லெஸ் மீல். ஓகேங்களா. போய்ட்டு ஆர்டர் கொடுக்குறேன். உள்ளே வந்து பார்த்தாங்க, உள்ளே வந்து சிக்கன் பிரியாணி எல்லாம் அவைலபிள் இருக்குது. சிக்கனு, பீஃபு, மட்டன் இருக்குது. பட் மட்டன் இப்போ அவைலபிள் இல்லைங்களாமா. பீஃபும் அவைலபிள் இல்லை, ஒன்லி சிக்கன் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ என்னமோ பண்ணுங்க போங்கன்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டேங்க. இப்போ வந்துட்டுருக்கு, வந்ததும் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாங்க. ஃபிஷ் மார்க்கெட்டு, தோயாடு, அதுக்கப்புறம் கோர்னிச்சு எல்லாமே செமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஈவினிங்கு வெயில் கொஞ்சம் கம்மியாகட்டும். சரிங்களா. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:20 ஆச்சுங்க. பிரியாணி வந்து கொடுத்துட்டாங்க. நிறைய பெரிய குவான்டிட்டியாக தாங்க இருக்குது. ரைஸ் மட்டும் வேறு மாதிரி இருக்குது. நம்ம இப்போ துபாயில் பார்த்த ரைஸ் மாதிரி நீட்டமாக இல்லை. இது வந்து வேறு மாதிரி ரைஸ் இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அஜ்மன் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேங்க. சாப்பிட்லாங்களா. நம்ம கேரளாவில் பார்க்குற பிரியாணி மாதிரியே இருக்குங்க. அந்த இது திராட்சை எல்லாம் போட்டு, திராட்சை முந்திரி எல்லாம் போட்டு இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கும். சரி, சாப்பிட்டு பேசுகிறேங்க. ஓகேங்களா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு, பெரிய லெக் பீஸாக இருக்கு. மசாலா நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி மசாலாங்க. வெளியே வந்து நல்லா டெம்டாகி நல்லா ஊறி இருக்கு சிக்கன். நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட ரொம்ப டேஸ்டாக இருக்கும்.
மசாலாவோட டெம்டிங் வந்து நல்லா கட்டிருக்கோம் மேலே, நல்லா அந்த கோட்டிங் ஆயிருக்கு. வேற லெவலில் டேஸ்ட். திங்கக்கிழமையாவது செவ்வாய்க்கிழமையாவது வேற வழி இல்லைங்க, சாப்பிட்டு ஆகணும். சரிங்களா, ரொம்ப சூப்பருங்க. அஜ்மல் வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருந்து கடை இருக்கு. கடை பேர் அப்புறமா சொல்றேன். சரிங்களா, நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா கடை பேர் என்ன ரேட்டு எல்லாமே சொல்றேங்க. சரிங்களா, பார்க்கலாம். சிட்டி பர்கரில் தான் சாப்பிட்டேன். பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. 12 திரம்ஸுங்க. இவரு நம்ம ஊருக்காரர் தான். பிரதர் பேரு ரமேஷ். ரமேஷ். சூப்பராக இருந்துச்சுங்க பிரியாணி. செம டேஸ்ட்டுங்க. நினச்சி கூட பார்க்கல. துபாயில் சாப்பிட்டு கூட இந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. இங்கே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம ஊருக்காரர் தான் கடை வச்சிருக்காங்க. அந்த மசாலாவோட டேஸ்ட் வரும்போதே தெரிஞ்சுது நமக்கு நம்ம ஊருக்கு டேஸ்ட் வருது அப்படின்னு பார்த்து அதான் அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு மதுரைக்காரருங்க இங்கே வந்து கடை வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பருங்க. சிட்டி பர்கர். சரிங்களா, இங்கே அஜ்மன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னாலும் இங்கேயே சாப்பிடுங்க. 12 திரம்ஸ் தாங்க சிக்கன் பிரியாணி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ஒர்த்து. சரிங்களா, நம்ம போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாங்க. டைம் இப்போ தான் 3 தான் ஆச்சுங்க. இன்னும் டைம் இருக்குது, நமக்கு 1 hour டைம் இருக்குது. போகலாங்களா? என்னங்க லஞ்ச் சாப்பிட்டது பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சுங்க பிரியாணி? ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம காலையிலேருந்து இந்த இடத்துல தாங்க சுற்றிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, நம்ம காலையில் இங்கே தான் பஸ் விட்டு இறங்கணும். இப்போ இங்கே தான் இருக்கோம். நம்ம மியூசியம் கூட போயிட்டு இங்கேயே வந்துட்டேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே போயிட்டு வெயிட் பண்ணலாங்க நம்ம. ஏன்னா அங்கே உள்ள வந்து ஏசி சில்லுன்னு இருக்குது. வெளியே பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்திடும். நம்ம உள்ளே போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டுங்க. 4 மணிக்கு அந்த வெயிலெல்லாம் கம்மியானதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் மார்க்கெட் போகலாங்க. சரிங்களா, நாங்கள் உள்ளே போயிட்டுங்க ரெஸ்ட் எடுப்போம். உள்ளே வந்து யார் வேணால் உட்காந்துக்கலாம், பேசஞ்சராக உட்காந்துக்கலாங்க சைலண்ட்டாக. நாங்கள் உள்ளே போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம அபுதாபியில் இந்த குஜாரா இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலலாம் பஸ் ஸ்டேஷன் பார்த்தோம்னா அந்த மாதிரி தாங்க. அதே கட்டமைப்பில் தான் கட்டியிருக்காங்க. ஆனால் நல்ல ஏசியில் இருக்குங்க. வாங்க உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். போகலாங்களா? உள்ள வெளியே அப்படியே அனல் அடிக்குதுங்க, உள்ள அப்படியே சில்லுன்னு இருக்குங்க. அந்த வித்தியாசம் தான். இங்கே ஏசி இல்லைன்னா பொழைக்கவே முடியாதுங்க. அதனால போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்போம். சூப்பராக இருக்குங்க. உள்ள வந்ததும் சில்லுன்னு இருக்கு. பஸ் ஸ்டேஷன்லேயே இது போட்டிருக்குங்க, இன்டர்சிட்டி துபாய் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு. நம்ம வந்தோம்ல E400 துபாய் யூனியன் பஸ் ஸ்டாண்டு. அந்த ஷெட்யூல் இருக்குது. சண்டே ஒரு ஷெட்யூலு, சாட்டர்டே ஒரு ஷெட்யூலு, ஃப்ரைடே ஒரு ஷெட்யூலுங்க. மண்டே டு தேர்ஸ்டே ஒரு ஷெட்யூல் இருக்குது. நம்ம இங்கே தான் வந்து பஸ் ஏறணும். நம்ம வந்து ஒரு 6 மணிக்குள்ளே வந்து ஏறிடலாங்க. இங்கே அந்த ஃபிஷ் மார்க்கெட்டு, தோயாடு, கோர்னிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே வந்து ஏறிக்கலாங்க. ஓகேங்களா, வாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். 4 மணி ஆச்சுங்க. பஸ் டிப்போலேருந்து கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேங்க. அஜ்மன் ஃபிஷ் மார்க்கெட்டு. அப்படியே அந்த இடத்த பார்த்தீங்கன்னா திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டு பின்னாடி பார்த்த மாதிரியே இருக்குங்க. எனக்கு அப்படிதான் இருக்குது, அந்த ஃபீல் தான் இருக்குது. கட்டடமெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக தாங்க இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, சைலண்ட்டாக இருக்குங்க. யாரை கேட்டாலும் வழி சொல்கிறாங்க. பட் என்னன்னா, நான் வந்து அந்த தோ சொன்னாங்க ஷிப் போட் கட்டுற இடம், ஷிப் கட்டுற இடத்த மட்டும் யாருக்குமே தெரியல. இங்கே வரைக்கும் கேட்டால் யாருக்குமே தெரியலன்னு சொல்கிறாங்க. வாங்க நம்ம வேற பக்கம் போயிட்டுங்க கேட்டு பார்ப்போம். அந்த எக்ஸ்பர்ட் அந்த ஷிப்பு மீன் பிடிக்கிற இடத்துல கேட்டால் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, போய் பார்க்கலாம் வாங்க. வந்தாச்சு ஃபிஷ் மார்க்கெட் வந்தாச்சுங்க. அப்படியே பேக் வாட்டரும் கடலும் ஜாயின் ஆகுதுங்க இந்த இடத்துல. இங்கே போட்டிருக்கு பாருங்களா, அஜ்மன் ஃபிஷ் மார்க்கெட். பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டு. அஜ்மன்லேயே தான் பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டுங்க. பின்னாடியே கடல். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து விற்பாங்க மீன். நம்ம உள்ளே போயிட்டுங்க மீனெல்லாம் என்ன விலை விற்கிதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க உள்ளே போயிட்டு பேசுகிறேன். நான் ஒரு 1.5 கிலோமீட்டர் மேலே நடந்து வந்தேங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இப்படியே வந்தாச்சு, உள்ளே போகலாம் வாங்க. சூப்பராக வந்தாச்சுங்க. அஜ்மன் ஃபிஷ் மார்க்கெட்டு இங்கே தான் இருக்குது. எல்லா வகை மீனும் கிடைக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா கொச்சினில் மீன் பார்த்துருப்போம், காசிமேரில் போய் மீன் பார்த்துருப்போம். இது வந்து அஜ்மன் ஃபிஷ் மார்க்கெட்டுங்க. இன்னும் கல்ஃப் ஆஃப் ஓமனில் பிடிச்ச மீன்கள் எல்லாம் இங்கே கிடைக்கும். நாங்கள் ஒவ்வொன்றா போயிட்டு பார்க்கலாங்க மீன் என்ன விலை விற்கிதுன்ட்டு. முடிஞ்சால் நமக்கு நல்லா பெஸ்ட் ரேட்டில் கிடைச்சதுன்னா நம்மளும் வாங்கிட்டு போயிட்டு ரூம்லேயே சமைச்சிடலாம். சரிங்களா, நான் போயிட்டு சொல்கிறேன். நான் மீனை காட்டுறேன். நான் வாங்க. இங்கேயே போட் சர்வீஸ் இருக்குங்க. இங்கேருந்து அக்கறைக்கு கொண்டு போய் விடுறதுக்கு வந்து போட் சர்வீஸ் நம்ம கொச்சினில் பார்த்த மாதிரி. நம்ம அந்த கப்பல் கட்டும் தளம் தேடினோம் பார்த்தீங்களா, அது கூட அந்த பக்கம் தாங்க இருக்குது. அதுவும் அந்த கரையில் இருக்குங்க கப்பல் கட்டும் தளம். ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அந்த பக்கம் தான் அந்த தோயாடெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் போயிட்டு இந்த ஃபிஷ் மார்க்கெட் இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து இதில் போகலாம். இங்கே கரையிலேருந்து அக்கறை போகிறதுக்கு 10 திரம்ஸ் வாங்குறாங்களா. 10ன்னு அவர் தெரியாமல் சொன்னார், 10 5 தெரியலன்னு சொன்னார்.
நம்ம போய் விசாரிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மீன் மார்க்கெட் எல்லாம் முடிச்சிடலாம். பாருங்க, பெரிய மீன் மார்க்கெட்டுங்க. ஏன்னா காசிமேர்ல கொஞ்சம் வெளியே வச்சு விற்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள வந்து நீட்டாக டிப்போ போட்டு இது போட்டு நல்லா ஸ்டால் போட்டு வைக்கிறாங்க. நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க மீன் எல்லாமே. பாருங்களேன், எல்லா மீன் இருக்கு. வாவ், சூப்பராக இருக்குங்க மீன் எல்லாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இப்போதாங்க கேட்டேன், இந்த கட்டல் மாதிரி போட்டிருக்க பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் மீன் வச்சு இப்போ விற்கிறதுங்களாமா. இப்போ பார்த்தீங்கன்னா 4:15 தான் ஆச்சு. 4:30 மணிக்கு வந்து கடை போடுவாங்களாமா இங்கே வந்து. ஸோ இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்க போகுது. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டுங்க, என்னென்ன மீன் விற்கிறாங்க, என்னென்ன ரேட் விற்கிறான்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் உள்ள விசாரித்த வரைக்கும் ரேட்டு கம்மியாக தான் இங்கே இருந்துச்சு. 210 திரம்ஸ் சொன்னாங்க. 10 திரம்ஸ்னா 10 திரம்ஸ்க்கு ஒரு கேஜி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் கேட்ட மீன் அயில மீன் பரவாயில்ல தான். நம்ம ஊரில் 350 ரூபா, இங்கே 250 ரூபாய்க்கு விற்குதுங்க. பரவாயில்ல தான். நம்ம வந்து பார்க்கலாங்க. நமக்கு இங்கே இது வரைக்கும் சாப்பிடாத மீன் ஏதாவது கிடச்சதுன்னா வாங்கிட்டு போவாங்க. இப்போ தான் மீன் பாக்ஸ்லேருந்து எடுத்து போடுறாங்க, பிடிச்சிட்டு வந்த மீன் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்து இந்த இந்த இதில் வந்து கடை போடுவாங்க. ஒவ்வொன்றா நல்லா லைனாக போட்டிருக்காங்க. அவங்களும் கலர் பண்ணியிருக்காங்க. அந்தந்த இடத்துல வந்து போடுவாங்க கூட. எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க அஜ்மனில் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டை பார்த்தேன்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப டீசெண்டாகவும் இருக்குங்க. கசகசன்னு இல்லாமல் நீட்டாக வச்சுருக்காங்க. நம்ம அங்கே பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் விற்கிற இடங்க, மீன் கட் பண்ணி விற்கிற இடம். இதுதாங்க ஹோல்சேலு. இங்கே பார்த்தோம்னா டைரெக்டாக மீன் பிடிச்சிட்டுங்க கல்ஃப் ஆஃப் ஓமனில் வந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. பிடிச்சிட்டு வந்து இப்போ வந்து மீனெல்லாம் தரம் பிரிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வெரைட்டி மீனை வந்து பிரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மீனை வந்து கூடையில் பிரிச்சுங்க, அப்புறம் அப்படியே கொண்டு வந்து இங்கே வந்து போட்டுருவாங்க. இங்கே போட்டுட்டுங்க அதுக்கப்புறம் ஏலம் போடுவாங்க. ஏலம் போட்டு ஏலத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் இங்கே வந்து சேலுக்கு வைப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள கல்ஃப்குள்ளே இருக்கிறவங்க, எமிரேட்ஸ்குள்ளே இருக்கிறவங்க கூட வந்து வந்து இங்கே வந்து இங்கே வாங்கிட்டு போய் மீன் கடை போடுவாங்க. பாருங்களேன், இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இறக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்கவுங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு அவங்கவுங்க கப்பலில் வந்து இறக்கி இங்கே வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏலம் நடக்க போகுது. ஸோ அதையும் பார்த்துடலாம் நம்ம. சரிங்களா? ரொம்பவே சூப்பர். ஏலம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஏலம் எடுத்துடலாங்களா? நமக்கு பிடிச்ச மீனா பார்த்து ஒன்று நல்லா ஏலம் எடுத்துட்டு போயிடலாங்க. எடுத்துட்டு போயிட்டு நம்ம ரூம்ல வச்சு சமைச்சு சாப்பிட்றலாம். இங்கே வெள்ள அப்படின்னா கூட கணக்கில் தான் எடுக்க முடியும். நம்ம பார்க்கலாங்க. கேஜியில் நல்லா மீன் ரேட்டு கிடைச்சதுன்னா வாங்கிட்டு போயிட்டுங்க சமைச்சு சாப்பிட்றலாம். இப்போ வந்து பரபரப்பாக இறக்கி எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆயிருங்க. வெயில் கொஞ்சம் கம்மியானதும் இப்போ எல்லாம் கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். ஒவ்வொன்றும் இறக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்கு இடம், நல்லா நீட்டாக வச்சிருக்காங்க. பாருங்களேன். கரெக்டா 4:30 மணிக்கு அலாரம் அடிச்சிருச்சுங்க. அலாரம் அடிச்சதும் அப்படியே பாருங்க, நாங்க வந்தபோது எவ்வளவு கூட்டம் இருந்தது, இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு கூட்டம். இப்போ வந்து ஏலம் கூறிட்டு இருக்காங்க, யார் வேணும் எடுக்கலாம். வாங்க வந்தவங்க ரீட்டைலர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க எல்லாரும். பாருங்க எவ்வளவு மீன்கள் இருக்கு. நம்ம வரும்போது எம்டியா இருந்துச்சு, எவ்வளவு இருக்கு. ஏலம் கூறிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஏலம் கூறிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமெல்லாம் இல்லைங்க, டக் 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 டக்னு எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. யார் எடுக்கிறாங்க, எடுத்தாங்க, யார் எடுக்கல ஒண்ணுமே தெரியல. அடுத்தது வந்துட்டாங்க, சொல்லிட்டே இருக்காங்க. என்ன ரேட் ஓகேன்னா டக்குன்னு சொல்லிடுறாங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க டீலை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஒரு டீல் க்ளோஸ் ஆச்சு. அவ்வளோதான், முடிஞ்சதுமே எடுத்துட்டு போயிட்டே உள்ள போட்டு கூடையில் எடுத்துட்டு அவங்க ஷாப்புக்கு கொண்டு போயிடலாம். அவ்வளோதாங்க. காசு அப்படியே கையோட கேஷ் இன் ஹேண்டுங்க, அப்படியே கையோட காசு கொடுத்துட்றாங்க. சூப்பருங்க, அஜ்மன் ஃபிஷ் மார்க்கெட் சூப்பர். என்னங்க அஜ்மன்ல மீன் மார்க்கெட்டு, மீன் ஏலம் கொடுக்கறது எல்லாத்தையும் பாத்தீங்களா? அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த மீன் தோயாடுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த தோயாடு வந்து பின்னாடி இருக்குங்க. பின்னாடி வந்து அந்த இடம் வந்து அடைச்சிருக்காங்களா, இப்போதைக்கு அடைச்சிருக்காங்களா. அப்புறம் இன்னைக்கு வந்து இஸ்லாமிக் நியூ இயருங்கனால இன்னைக்கு லீவுங்களா, நம்ம போனாலும் பார்க்க முடியாதுங்க. அதனால நம்ம வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா கோர்னிச் பீச் இருக்கு, அஜ்மன் பீச்சை வந்து போய் பார்த்துடலாம். சரிங்களா? அந்த பக்கம் ஏதாவது இந்த தோயாடு இருந்துச்சுன்னா அங்க போய் பார்க்கலாங்க. இல்லைன்னா என்னால காட்ட முடியல, சாரி. இன்னைக்கு இஸ்லாமிக் நியூ இயர்னால இன்னைக்கு லீவுங்க எல்லா இடம். சரிங்களா? வாங்க போலாம். அடுத்த கோர்னிச் போயிட்டு பார்க்கலாங்க பீச். அஜ்மன் ஃபிஷ் மார்க்கெட்ல இருந்துங்க இப்போ கோர்னிச் பீச்சுக்கு போயிட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா அஜ்மன் வந்து துபாய் மாதிரியெல்லாம் இல்லைங்க, ரொம்ப எக்கனாமிக்கில் வந்து பின்தங்கி தான் இருக்கு. இங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நான் சொன்னல, முன்கூட்டியே சொன்ன மாதிரி அந்த திருப்பூர்ல பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி இந்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏரியா மாதிரி தான் இருக்கு. இப்படிதாங்க இருக்கு. அஜ்மனு புஜாரா எல்லாம் இப்படிதான் இருக்கு. இந்த அளவுக்கு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு.
ஏன்னா அந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து இங்கே வந்து அந்த எந்த டெவலப்மெண்ட்டையும் கொடுக்கல. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நான் வந்து பீச்சில் போயிட்டு சொல்கிறேங்க என்ன ரீசன் சொல்லிட்டு. சரிங்களா, நான் பீச்சுக்கு போயிட்டு பேசுகிறேன். ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து பீச்சுக்கு வந்தாச்சுங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 மணி ஆச்சுங்க. நம்ம போயிட்டு பீச்சில் போயிட்டு பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டுங்க அப்புறம் ரிட்டர்ன் வந்து பஸ் ஏற வேண்டியதுதான். நான் பக்கத்தில் போயிட்டு பேசுகிறேன். அப்படியே சன்செட் ஆக போகுது. வந்து விட்டோம்ங்க. அஜ்மனில் இருக்கிற கோர்னிச் பீச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டருக்கு இந்த இது வந்து பண்ணியிருக்காங்க. பெரிய பீச்சுங்க இது. நம்ம மெரினா பீச் பார்த்த மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே வந்து அங்கே அந்த அளவுக்கு பசுமையாக இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டால் கடை வச்சுருக்காங்க. மக்களெல்லாம் சண்டேங்கிறதுனால மண்டே இன்னைக்கு இஸ்லாமிக் நியூ இயருங்கிறதுனால எல்லாரும் வந்திருக்காங்க. நிறைய க்ரௌடு இருக்குது. இன்னும் சன்செட் ஆச்சுன்னா சன்செட்டை பார்த்துட்டு எல்லாம் மக்களெல்லாம் கிளம்பிடுவாங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் வெயில் தான் ஜாஸ்திங்க. மொட்டை வெயில். டைம் 5:50 ஆச்சுங்க. இவ்வளோ தூரம் வந்து அஜ்மன் பீச்சில் வந்து கால் நினைக்காம போனால் எப்படிங்க? வாங்க போயிட்டு கால் நினச்சிட்டுங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டுங்க அப்புறம் போய் நம்ம பஸ் ஏறுவோம். ஓகேங்களா? இப்போதாங்க க்ரௌடெல்லாம் வந்துட்டுருக்கு. நல்லா இந்த லீவுனால எல்லா மக்கள் வந்துட்டு இருக்காங்க. சன்செட்டும் ஆக போகுதுங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 மணி ஆக போகுதுங்க. 5:55 ஆச்சுங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே தான் சன்செட்டே ஆகுது. வாங்க பக்கத்தில் போயிட்டு பார்த்துட்டுங்க உட்காந்துட்டு போவோம். பீச் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஜோன் இருக்கு. இந்த தனி ஜோனில் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் எல்லாம் பண்ணலாங்க. எல்லாம் பாருங்க ஃபிஷிங் பண்ணுறாங்க ஜாலியாக நின்றுட்டு. எல்லாம் ராடு கொண்டு வந்திருக்காங்க. ஃபிஷிங் ராடு அழகாக பிடிச்சிட்டு இருக்காங்க மீன். ஆனால் வெயில் தான் பட்டாயை கலப்புது. எப்படி தான் பிடிக்கிறாங்களோ நின்று தெரியல. இந்த சன்செட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பிடிச்சா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போதாங்க எல்லாம் தூண்டி போடுறாங்க. அவங்க பக்கத்தில் போய் பார்த்துட்டுங்க அப்புறம் நம்ம பீச்சில் போயிட்டு கால் நினைப்போம். எல்லாருமே பெரிய ராடு வச்சிருக்காங்க. பாருங்க ஒரு பிரதர் லாடு போட்டு உட்காந்துருக்காரு. ஒரு 4-5 மீன் பிடிச்சிருக்காருங்க. சின்ன சின்ன மீனா பிடிச்சிருக்காரு. பாருங்கள இத்தனை மீன் இங்கே பிடிச்சதுதான். சூப்பரா இருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபிஷிங் பண்றாங்க. ஒரு ஜாலி டைமுக்காக நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சரி நமக்கு டைம் ஆச்சுங்க. பீச்சை போய் பார்த்துட்டுங்க அப்படியே கிளம்புவோம். ஓகேங்களா? இந்த கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கு ஒரு பாய். நான் அடுத்தது எப்போ சந்திப்போமோ தெரியல. ஓகே பாய். சூப்பராக ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க ஃபிஷிங்கு. எல்லாமே எக்யூப்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருமே பேக்கில் கொண்டு வந்திருக்காங்க. அழகாக கொண்டு வந்து சூப்பராக ஃபிஷிங் பண்ணுறாங்க. எனக்கு ஆசையாக இருக்குது ஃபிஷிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக பண்ணது கிடையாது. நம்ம ஒரு டைம் கண்டிப்பாக வந்து பண்ணலாங்க. சரிங்களா? சரி நம்ம கிளம்புவோம். இதில் பூரா பாவையாக இருக்குங்க. போகலாம். தேங்க்ஸ் பாய். போகலாங்க. பீச்சுக்கு வந்தாச்சுங்க. பக்கத்தில் வந்து பார்த்தாச்சு. எல்லாரும் ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். அஜ்மன் பீச்சில் வந்து விளாக் முடிச்சுக்கலாம். இப்போ சன்செட் ஆக போகுதுங்க. அப்புறம் வந்து நான் வந்து அஜ்மனை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அஜ்மன் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டுக்கும் அந்த மக்கள் வாழ்றதுக்கு தகுந்த ஊரே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதுவுமே இல்லைங்க. அதனால வந்து இது வந்து ரொம்ப பின்தங்கி தான் இருக்குது. நம்ம துபாயிலேருந்து 1/2 மணி நேரம் ட்ராவலில் இருந்தாலும் ரொம்பவுமே பின்தங்கி இருக்குது. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ காட்டினோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தாங்க இருக்குது அஜ்மன். ரொம்பவுமே பின்தங்கி தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அபுதாபி தான் எமிரேட்ஸ்லேயே 90% எண்ணெய்க்கு வந்து பங்கு வகிக்குது. மற்ற எமிரேட்ஸ் எல்லாமே ஒரு 10% வைக்குதுங்க. அஜ்மனில் வந்து ஜீரோவெல்லாம் இருக்கிறனால அஜ்மனை வந்து அந்த அளவுக்கு பெருசாக கண்டுக்கலைங்க. ரொம்ப முன்னேற்றம் இல்லாமல் தான் வச்சுருக்காங்க. ஆனாலும் டூரிஸ்ட்லேயும் அந்த அளவுக்கு டெவலப் பண்ணல. ஒரு 4-5 இடம் தான் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? அதுவே நம்ம தேடி தேடி தான் போய் பார்த்தோம். அந்த அளவுக்கு டூரிசமும் டெவலப் ஆகலைங்க அஜ்மனில். ஆனால் எமிரேட்ஸில் ஒன்று. அதனால் வந்து நாங்கள் கவர் பண்ணியாச்சு. 7 நாள் 7 எமிரேட்ஸ். அதில் ஒரு எமிரேட்ஸ் இன்னைக்கு கவர் பண்ணியாச்சுங்க. சரிங்களா? அப்புறம் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. அடுத்து நான் போயிட்டு பஸ் ஏறிட்டு ரூம் ரீச் ஆகிட்டு அப்புறம் வந்து நம்ம விளாக முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. பஸ் ஏறிட்டு சொல்கிறேங்க. நான் காலையில் அஜ்மன் பஸ் டிப்போவில் வந்து ஆரம்பித்தேங்க. அதே இடத்துல வந்து இந்த பயணத்தை முடிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூனியன் பஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பஸ் வந்துருச்சு. மாடி பஸ் தான். இப்போ போய் ஏற போகிறேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனியன் பஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க. நான் அது என்னன்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்கிறேன். சரிங்களா? சரி இப்போ போய் பஸ் ஏறலாங்க. போகலாங்க வாங்க. 6:40 ஆச்சுங்க டைமு. போகலாங்களா?
ஏறியாச்சுங்க, பஸ் ஏறியாச்சு. கூட்டமே இல்லை. 7 மணிக்கு தான் பஸ் எடுப்பாங்க. டைம் 6:40 ஆச்சுங்க. 7 மணிக்கு எடுத்து எத்தனை மணிக்கு ரீச் ஆகுதுன்னு தெரியல யூனியன் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. சரி போலாங்களா? வாங்க. பேட்டரி வேற கம்மியா இருக்கு ஃபோன்ல, அதனால கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சுங்க. இறங்கி வந்தாச்சுங்க. என்ன சர்ப்ரைஸ்னா, என் ஃப்ரெண்டு வந்து என்னோட ஸ்கூல் மேட் வந்து இங்கே வந்து துபாயில் வந்து ஒரு 10-15 வருஷமா இருக்கிறாரு. அவர் வந்து என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காருங்க. யூனியன் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு தான் வந்திருக்கேங்க. அவர் இன்னும் இங்கே பக்கத்தில் வந்துட்டேன். இங்கே ஒரு பார்க் இருக்குது, அங்கே வந்து வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார். நானும் அந்த பார்க்கை வந்து கேட்டுட்டு வந்துட்டேங்க. சரி நம்ம பார்த்துடலாங்களா? பார்த்துட்டு பேசுகிறேங்க நான். சரிங்களா? இங்கே தாங்க வந்து வெயிட் பண்ணுறேன்னு சொன்னா அப்படி. இங்கே தான் வந்தாச்சு. தலைவர் எங்கே இருக்காரு தெரியல. பாருங்களேன் எவ்வளவு பரபரப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆளை காணலையே. நண்பரை பார்த்தாச்சுங்க. இவருதான் என் நண்பர் முகமது ஜமேஸ். ஒரு கல்யாணத்துல கை கொடுத்து போனது, இப்போதான் நான் கை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவ்வளவுதாங்க, பார்த்தாச்சுங்க என் ஃப்ரெண்ட்ஸை. இப்போ வந்து கிளம்ப போறேங்க ரூமுக்கு. சரிங்களா? வீட்டுக்கு ரூமுக்கு போயிட்டு பேசுறேங்க. அவ்வளோதாங்க, ரூமுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவை பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அஜ்மனை என்னோட சேர்ந்து நல்லா சுற்றி பார்த்துப்பீங்க நம்புறேன். அதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு எமிரேட்ஸை போய் சுற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம பார்த்தது 4வது எமிரேட்ஸுங்க. இன்னும் நம்ம கிட்ட வந்து 3 எமிரேட்ஸ் பாக்கி இருக்கு. ஸோ வரப்போகிற வாரத்தில் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டிடுங்க. என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ போயிட்டு ரூமில் போய் தூங்குறதாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். போயிட்டு தூங்க போறேங்க. குட் நைட்.